அது இருக்கிறதுலயே பெரிய ஃபங்க்ஷன்ல சார ஃபெலிசிட்டேட் பண்ணணும்னு இருக்கோம். இது பெரிய ஃபங்க்ஷன். இது வந்து இந்த சின்ன பசங்கள்ல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஆல் ஹாக்கி பிளேயர்ஸ் பேரண்ட்ஸ்லாம் வந்து ஐ ஃபீல் ப்ரவுட் டு டேக் திஸ் பிரைஸ் பிகாஸ் இதோட பெட்டர் பிளேஸ் எதுவும் கிடையாது. ஸ்டேஜ்லாம் எனக்கு பிடிக்காது. கிரவுண்டே போகிறோம்னா கிரவுண்டே இருப்போம். மேபி that's the last thing we teach always. Okay. இன்னொன்று நான் இந்த சமயத்தில் என்ன சொல்லணும்னா, இது பாஸ்கரன் சார் வந்து இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டிக்கும் பிரசிடென்ட்டாக இருக்கிறதுக்கும் தகுதி உள்ளவர், ஹாக்கி இந்தியா பிரசிடென்ட்டாக இருக்கிறதுக்கும் தகுதி உள்ளவர். சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்க தகுதியான ஒரு ஆள் எங்கள் பாஸ்கரன் சார் தான். அப்பார்ட் ஃப்ரம் அச்சீவ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷனில் he is the king. ஹாக்கியிலே he is the king. வாட் நாட். ஒரு சின்ன பசங்களை பாருங்க, இன்னைக்கு எல்லா சீஃப் கெஸ்டும் நான் பார்த்துருக்க எல்லா சீஃப் கெஸ்டும் மேடையிலேயே உட்காந்துட்டு அப்படி கொடுப்பாங்க. நாங்கள் எதுவுமே சொல்லல. அவர் நேராக கிரவுண்டுக்கு வந்து எல்லா பசங்களையும் எங்களை கூட யாரையுமே பார்க்கல, ஹலோ கூட சொல்லல. ஜஸ்ட் கேம் அந்த சின்ன பசங்களை பார்த்தாரு. அங்கே தான் அவரோட ஒலிம்பிக்கோட அச்சீவ்மெண்ட்டும் அவரோட ரியல் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனும் தெரியுது. அதனால இந்த சமயத்தில் நான் என்ன சொல்றது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி இவருக்கு இன்னமும் இவரோட 25% கூட இவரோட கேலிபருக்கு மதிப்பு கொடுக்கல. அதை வந்து இந்த ஒரு அக்கேஷன் மூலம் நான் த்ரூஅவுட் இந்தியாவுக்கு சொல்றது, இது மாதிரியான ஒரு லைஃப் டைம் அச்சீவரை நீங்க உலகத்துக்கு எடுத்துட்டு போகணும். நான் பெருமையா சொல்றேன், எல்லாருமே கிரிக்கெட் பிளேயர்ஸை பத்தி சொல்லுவீங்க. டெண்டுல்கர் கவாஸ்கர்ல இருந்து யாரும் இவருக்கு மேல பெரிய ஆள் கிடையாது. இது ஒலிம்பிக்ல இவர் கோல்டு அடிச்சிருக்காரு. ஆள் பண்ணி உடம்பு எல்லாம் போட்டு அடிபட்டு இன்னைக்கும் இவர் ஆடினதுல அடிபட்டு ஒரு நாள் 10 நாள் கூட ரெஸ்ட் எடுத்து கிடையாது. இன்னைக்கு இருக்க கிரிக்கெட்டர்ஸும் கவாஸ்கர் காலத்து கிரிக்கெட்டரும் சரி, ஒரு சின்ன ஸ்ப்ரெயின்னா 2 months ரெஸ்ட், 3 months ரெஸ்ட் எடுப்பாங்க. அது மாதிரிலாம் ரெஸ்ட் எடுக்காம இந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட் கேம்ல ஆடி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காருன்னா, இவரை நம்ம வந்து ஒரு கிரவுண்டு இவர் பேர்ல எடுக்கணும், ஒரு சீட்டை இவர் பேர்ல எடுக்கணும். அதெல்லாம் நம்ம பண்ணாம இருக்கோம். ஷேம் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். இது மாதிரி ஆளுங்களை ஒரு ஆள் இல்லை, இது மாதிரி 10 கவர். இவரும் ஒலிம்பியன். இந்த ஒலிம்பியன் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் எந்த இடத்துல இருக்கணும். அதுதான் நான் 4-5 வருஷமா கவர்மெண்ட்ல சண்டை போடுறது தான். ரியல் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஹானர் பண்ணும். அவங்க என்ன ஒரு எனக்கு 10 பங்களா வேணும், ஒரு ஷிப் வேணும், 10 கார் வேணுமா சொல்றாங்க, கிடையாது. அவங்களுக்கு இருக்க ரியல் என்ன அவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்களோ அதுக்கு ஒரு போஸ்ட். இன்னும் இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றேன், இந்தியா வந்து இந்த கரண்ட் ஒலிம்பிக்ஸுக்கு பாரிஸ்க்கு சாரும் போயிருக்காரு, நானும் போயிருந்தேன். அந்த ஒலிம்பிக்ஸை பார்த்து ஒரு மெடல் அடிக்க முடியலன்னு எனக்கு ஆதங்கம் என்னன்னா, இது மாதிரியான ரெப்யூட்டட் பர்சன் இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டியில இருக்கணும், பிரசிடென்டா இருக்கணும், ஹாக்கி இந்தியாவில பிரசிடென்டா இருக்கணும். பிரசிடென்ட் இப்போ திலீப் இருக்காரு, ஓகே, அட்லீஸ்ட் செக்ரட்டரியாவே இவர் இருக்கணும். இது மாதிரியான ஆளுங்க உள்ள இருந்தாதான் நம்மளுக்கு இனிமேல் ஃபியூச்சர்ல நீங்க என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணாலும் சரி த்ரூ அவுட், அதனால கோல்டு அடிக்க முடியாது. இது மாதிரியான லெஜெண்ட்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்தாதான் ப்ராப்பர் செலெக்ஷன் நடக்கும். நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க. டேலண்ட்ஸ் வந்து இந்த இந்தியன் செலெக்ஷன் கமிட்டியோட செலக்ட் பண்ணவங்களோட நான் செலக்டட் பீப்புள் இஸ் பெட்டர் தென் த செலக்டட் கை. அதெல்லாம் இது மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும். அதனால கண்டிப்பா இனிமேல் இது மாதிரியான ஸ்போர்ட்ஸ் மேனை ஊக்குவீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட். மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட்.